ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லவர் என்ற இந்த தியான செய்தி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சர்வ வல்லவர் பாகம் 26. தலைப்பு: சர்வ வல்லவருக்கு முன் நமது வார்த்தைகள். வேத பகுதி யோபு 27ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது: என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்குமட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதுமில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதுமில்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, யோபு இங்கே தன்னை குறித்து சொல்லும்போது, என் உதடுகள் தீமையை சொல்வதுமில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று கூறுகிறார். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் சரீரத்திலே அந்த ஆவி, தேவன் தந்த ஆவி உயிர் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பாக நமது வார்த்தைகள் முக்கியமானதாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மனிதர்கள் தாங்கள் பேசின வார்த்தைகளை குறித்து தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே நமது வார்த்தைகளில் கவனம் நமக்கு தேவையாக இருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, ஒருவன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் என்று யாக்கோபு அப்போஸ்தலனை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நமது தேவ பக்தியின் வாழ்விற்கு நமது நாவு மிகவும் முக்கியமானது. ஆகவே நமது நாவிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமானதாகவும் தேவனுக்கு உகந்ததாகவும் பக்தி விருத்திக்கு ஏதுவானதாகவும் இருக்க வேண்டும். அவ்விதமாய் பேச நமது நாவை நாம் பழக்கி கொள்ள வேண்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நாவை குறித்த அநேகம் காரியங்கள் எழுதுகிறார். நாவை ஒரு சுக்கான கோப்பாய் சொல்லுகிறார். பெரிய கப்பல்கள் சிறிய சுக்கானால் திருப்பப்படுவது போல நமது வாழ்க்கை முழுவதையும் நமது நாவு திருப்பி விடுகிறது என்று அவர் கூறுகிறார். ஆகவே நமது நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் மிகவும் தேவனுக்கு பிரியமான நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். தீமையோ, தீமை பேசும் வார்த்தைகளோ, பொல்லாப்பு உண்டாக்கும் வார்த்தைகளோ, கபடம் பேசும் வார்த்தைகளோ நம்முடைய நாவில் வராதபடி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் மனிதன் மிருகங்களை எல்லாம் அடக்கி விடுகிறான், ஆனால் அவன் நாவை அடக்க அவனால் முடியவில்லை என்பதை கூறுகிறார். அன்பானவர்களே, நாம் நமது நாவை அடக்குவோமானால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 3:2, அவன் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தால் அடக்கி கொள்ளுகிறவனும் பூரண புருஷனுமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறது. ஆகவே நமது நாவை நாம் காத்து கொள்வோமாக. எனவேதான் சங்கீதக்காரன் விதமாய் ஜெபிக்கிறார். 141ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்தில், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என ஜெபம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாய்க்கு தேவன் காவல் வைக்க வேண்டும். நமது வார்த்தைகளுக்கு தேவன் போதிய கட்டுப்பாடு தர வேண்டும். கர்த்தர் நமக்கு அவ்விதமான கிருபை தருவாராக. நமது வார்த்தைகளை காத்து கொள்வோம். 34ஆம் சங்கீதத்தினுடைய 12, 13 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறது. அன்பானவர்களே, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், நன்மையை காண வேண்டும் என்றும் ஜீவனை காண வேண்டும் என்றும் நீடித்த நாட்களை விரும்புகிறவர்களாய் இருப்பார்களானால் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம், நாவை பொல்லாப்புக்கு, உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு, அதாவது பொய்க்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டும். இதே வசனங்களை தான் பேதுரு அப்போஸ்தலன் தனது 1ஆம் நிருபத்தில் எடுத்து எழுதுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை இதே காரியத்தை அங்கே எடுத்து எழுதுகிறார். தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல்
அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம் ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டுமானால் நமது நாவை நாம் காக்க வேண்டும். நாவை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, தேவரீர் எங்கள் நாவை நீர் ஆரோக்கியப்படுத்த வேண்டும் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு தூரம் நமது நாவை தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ, தேவனுக்கு பிரியமானவைகளை பேச, அது நமது வாழ்வையே ஆசீர்வாதத்துக்கும் நல்ல நாட்களை காண்கிற சூழ்நிலைக்கும் நேராக அது நம்மை நடத்தும். ஆகவே நமது நாவை ஆரோக்கியம் உள்ளதாக, நாம் நமது நாவை நேர்த்தியானதாக, தேவனுக்கு பிரியமானதாக பயன்படுத்துவோம். நமது வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை பேசி தேவனுக்கு மகிமையும் மனுஷருக்கு பயனும் உண்டாக பேசுவோம். தீமைக்கு தீமை பேச வேண்டாம். தீமையை உண்டாக்கும் வார்த்தைகளை நாம் பேச வேண்டாம். நாபாலின் வார்த்தைகள் கடினமும் பொல்லாங்கு விளைவிக்கிறதுமாய் இருந்தது. அதன் விளைவு அவனே அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டியதாயிற்று. பார்வோனும் அப்படித்தான் பேசினான். அவனுடைய நிலைமையும் மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆகவே நாம் நல்ல வார்த்தைகளை பேசி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, மேன்மையானவர்களாக, ஆசீர்வாதமானவர்களாக இருப்போம். தேவன் நல்ல நாட்களை நமக்கு தந்து நமது வாழ்வை மேன்மையாய் நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, பரலோகத்தின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் நாவுக்காக, எங்கள் வார்த்தைகளுக்காக உமது பாதத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் நாவை நீர் ஆரோக்கியம் உள்ளதாக மாற்றி கொடும். எங்கள் நாவிலிருந்து நல்ல வார்த்தைகள் வெளிப்படட்டும். கபடான வார்த்தைகள், வஞ்சகமான வார்த்தைகள், தீமை உண்டாக்கும் வார்த்தைகள், காயப்படுத்தும் வார்த்தைகள், ஆண்டவரே இவைகளெல்லாம் எங்கள் நாவில் இருந்து வராதபடி எங்கள் நாவு உண்மையானதையும் நீதியானதையும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதையும் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானவைகளையும் பேச தேவன் அருள் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நாவை ஆரோக்கியப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.